சேலம் மாவட்ட ஆவின் பால் கூட்டுறவு ஒன்றியம் இரும்பாலை அருகே தலவாய்ப்பட்டி என்ற இடத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆவின் பால் நிறுவனத்தில் தினமும் பால் பாக்கெட், பால் பவுடர், நெய், வெண்ணெய், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பொருட்கள் நாள்தோறும் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு துணை பொது மேலாளராக பணிபுரியும் சாரதா கடந்த சில மாதங்களாக ஆவின் நிறுவனத்தில் உற்பத்தி செய்யப்படும் நெய், வெண்ணெய் டப்பாக்களை ஆவின் நிறுவனத்தில் பணிபுரியும் சில அலுவலர்களின் துணையோடு மறைத்து வைத்து வெளி சந்தையில் விற்பனை செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக கையும் களவுமாக ஒன்றிய பொது மேலாளர்களால் சிக்கியும் உயர் அதிகாரிகள் துணையோடு அவற்றிலிருந்து தப்பித்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பல்வேறு புகார்கள் வந்ததன் அடிப்படையில் துணை பொது மேலாளர் சாரதாவின் அறையில் அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்ட பொழுது அவருடைய மேஜையில் இருந்த டிராவில் 40 லிட்டர் நெய் டப்பாக்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இருப்பினும் உயர் அதிகாரிகளின் உதவியோடு அவர் வழக்கம் போல தப்பித்தார். இந்த நிலையில் அவரது அறையில் இருந்து நெய் பாட்டில்கள் எடுப்பது தொடர்பான வீடியோ வெளியாகி தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இது தொடர்பாக ஆவின் ஒன்றிய அதிகாரிகளிடம் கேட்ட பொழுது உரிய பதில் அளிக்காமல் விசாரித்து வருவதாக மட்டும் பதில் அளிக்கின்றனர். மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது தகவல் தெரியவில்லை என்று விசாரித்து கூறுவதாகவும் பதில் அளித்தார். இருப்பினும் ஆவின் துணை பொது மேலாளர் இது போன்ற செயலில் ஈடுபட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் முறைகேட்டில் ஈடுபட்ட துணை பொது மேலாளர் சாரதாவை பணியிடை நீக்கம் செய்து பால் உற்பத்தி மற்றும் பால் பண்ணை மேம்பாட்டு மேலாண்மை இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். சேலம் ஆவின் நிறுவனத்தில் துணை பொது மேலாளர் இது போன்ற முறைகேட்டில் ஈடுபட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் அதிகாரிகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிக்கிதா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். ஆர்டிஓ அலுவலகங்களில் பணிகள் தேக்கமடை